வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ், தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் இன்றும் எதிர்ப்பு நடவடிக்கையில். விலை மதிக்க முடியாத ஆமையொன்று கோஸ்கோட ஆமை பாதுகாப்பு மத்திய நிலையத்திலிருந்து காணாமல் போயுள்ளதாக தகவல். தென் மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குமாறு மக்கள் கோரிக்கை என்கின்றார் கீதா குமாரசிங்க. போலீசாரால் நியாயம் கிடைக்கவில்லை என கோரி சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் குற்றச்சாட்டு. சட்டம் குறித்து சஜித் பிரேமதாச கருத்து. இனி விரிவான செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள கவனஈர்ப்பு போராட்டம் 4வது நாளாகவும் இன்று தொடர்கின்றது. கடந்த 4 வருடங்களாக தொண்டர் ஊழியர்களாக கடமையாற்றி வரும் தம்மை சேவையில் நிரந்தரமாக்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை கடந்த 13ஆம் தேதி ஆரம்பித்திருந்தனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றி வரும் சுமார் 240க்கும் அதிகமான தொண்டர் ஊழியர்களே இவ்வாறு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் வைத்தியசாலைக்கு வருகை தருகின்ற நோயாளர்களை விடுதிகளுக்கு கொண்டு செல்லும் பணியை இந்த தொண்டர் ஊழியர்கள் இதுவரை காலமும் மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த தொண்டர் ஊழியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமையினால் நோயாளர்களை விடுதிகளுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நோயாளர்களை அவர்களது உறவினர்களே விடுதிகளுக்கு அழைத்துச் செல்வதாகவும் அவர் மேலும் கூறினார். நாங்கள் வெண்ணில இருந்து வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நான் கடைசியாக 3 வருஷமாக நான் வந்து வேலை செய்கிறேன். அது மேலாத கையோட வேலை தெரிவின நம்பிக்கையோட தான் நான் வந்து வேலை செய்கிறேன். எனக்கு அப்பாவுக்கு மேலாது, அம்மாவுக்கு மேலாது. அம்மா ஏற்கனவே வெறுத்தக்காரு. 175 ரூபாய் வேலை செய்து என்ன பிரயோசனம்? அவ்வளோ நாளைக்கு வேற எங்காலும் வேலைக்கு போயிருந்தாலே எங்களையாச்சும் ஒழுங்கா பார்த்துருக்கலாம் வேண்டும். இது கேட்குறாங்க. நாங்கள் இப்படியே செத்து கொண்டே இருக்கின்றோம். இதுக்கிடையில நாங்கள் இன்னும் இப்படியே மேற்கொண்டு போனால் எங்களுக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு உண்ணாவிரத போராட்டமாகத்தான் முடியும். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் குறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எமது யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட சிற்றூழியர் குறைபாடு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சுக்கு அறிவித்திருக்கின்றோம். சுகாதார அமைச்சு எங்களுக்கு 380 ஊழியர்களை தருவதாக உறுதியளித்திருந்தது. சுகாதார அமைச்சு தான் நமது வைத்தியசாலைக்குரிய ஊழல்களை நியமிக்கலாமே தவிர எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே இது தொடர்பில் நாங்கள் இங்கு வேலை செய்த தொண்டர் ஊழியர்களின் பெயர்களையும் நாங்கள் சுகாதார அமைச்சு கொடுத்திருந்தோம். தகுதி அடிப்படையில் அவர்கள் தெரிவு செய்வார்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இருப்பினும் யாழ் போதனா வைத்தியசாலையில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து தான் இன்றே அறிந்து கொண்டதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜாத்திலக்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். தகுதிகளுக்கு அமையவே இவர்கள் கடந்த வருடங்களாக சேவையாற்றியுள்ளதுடன் அதனால் அவர்களை நிரந்தரமாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உரிய அதிகாரிகளுடன் வெகு விரைவில் கலந்துரையாட தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜாவிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு வினவப்பட்டது. சுகாதார அமைச்சுக்கு ஏற்கனவே இது குறித்து அறிவித்துள்ளதாக இன்றைய தினமும் அவர் உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஆம் டாக்டர், கடந்த 3 நாட்களாக ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையின் அன்றாட செயற்பாடுகளுக்கு எவ்வாறான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது? அண்மையில் சுகாதார தொண்டர்கள் ஏற்படுத்திய பணிக்குழப்பின் காரணமாக நமது வைத்தியசாலையில் சீரான நோயாளர்களுக்கு சீரான சேவை வழங்குவதில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன.
உதாரணமாக நோயாளிகளை சத்திரசியை கூடத்துக்கு அழைத்து செல்லுதல் மற்றும் குருதி மாதிரிகளை ஆய்வுக்கூடத்துக்கு எடுத்து செல்லுதல் மற்றும் எக்ஸ்ரே போன்ற எடுக்க நோயாளிகளை இடமாற்றுதல் போன்ற சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக நாங்கள் வடமாகாண சுகாதார அமைச்சருடன் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக முயற்சிக்கின்ற பொழுதும் எமது தொலைபேசி அழைப்புக்கு அவர் பதிலளிக்கவில்லை. இது குறித்து நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? எமது வைத்தியசாலை சுகாதார அமைச்சின் நேரடியாக வருகின்றபடியாலும் இதை வடமாகாண சுகாதார அமைச்சுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஊழியர்களின் இந்த கோரிக்கைகள் நியாயம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? ஊழியர்களின் கோரிக்கை நியாயமானது. ஏனெனில் அவர்கள் கடந்த சில வருடங்களாக மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் தான் அங்கு எமது வைத்தியசாலையில் வேலை செய்தார்கள். மிகவும் குறைந்த வேதனத்துக்கும் வேலை செய்திருந்தார்கள். டாக்டர், இந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதற்கு உங்களது பங்களிப்பு என்ன? நாங்கள் சுகாதார அமைச்சை அணுகியிருந்தோம். அவர்கள் நமக்கு 2 வாரங்களில் ஒரு தீர்வை தருவதாக கூறியிருக்கிறார்கள். பாதுகாக்கப்பட்டு வரும் நகருயிர்களாக பெயரிடப்பட்டுள்ள அரிய வகை விலங்கினங்களையோ அல்லது அவற்றின் பாகங்களையோ அனுமதியின்றி வைத்திருத்தல் அல்லது கொண்டு செல்லல் என்பன வனவிலங்குகள் மற்றும் வனவிருட்சங்கள் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளன. எந்தவொரு தனிப்பட்ட தரப்பினருக்கு இவ்வாறான விலங்கினத்தையோ அவற்றின் பாகத்தையோ ஏற்றுமதி செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. இவ்வாறு சட்டத்தினூடாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு விலங்கினம் ஒன்று இன்று அதிகாலை முதல் காணாமல் போயுள்ளது. கொஸ்கொட கடலாமை பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் இருந்த அரிய வகை வெள்ளை கடலாமை ஒன்று இன்று அதிகாலை காணாமல் போயுள்ளது. அதன் மரபணுக்களில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவே அது வெள்ளை நிறமாக காணப்படுகின்றது. இன்று அதிகாலை 1:30 அளவில் தான் அதை திருடி இருக்கின்றார்கள். 40,000 தொடக்கம் 50,000 முட்டைகளிடும் இந்த ஆமை மிக சிரமத்திற்கு மத்தியில் தான் பெரிதாகின்றது. கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட தரப்பினர் பல விலைகளுக்கு இந்த ஆமையை கோரியதாக மத்திய நிலையத்தின் முகாமையாளர் தெரிவித்தார். வெள்ளை ஆமை இருந்த தாங்கி பூட்டு போடப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். எம்மிடம் கடலாமையை கேட்கின்றனர், களவாடுவதாகவும் கூறினார்கள். பெரிய இடங்களிலிருந்து தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தினார்கள். இங்கு 4 பேர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் நேற்று இரவு இருக்கவில்லை. 3 பேர் தான் இருந்துள்ளனர். அந்த 3 பேருக்கும் எந்தவிதமான சத்தமும் கேட்கவில்லையாம். நேரத்தை நான் சரியாக அவதானிக்கவில்லை. இரவு 1 மணி அளவில் சந்தேகத்துக்கிடமான வேன் ஒன்று வந்து திருப்பிக் கொண்டு சென்றது. அந்த வேன் நிறுத்தவில்லை, வந்து திரும்பி சென்றது. காலை தாங்கியை பார்த்தவுடன் தான் குறித்த கடலாமை காணாமல் போனமை தெரிய வந்தது. பின்பக்கத்தில் உள்ள வலையின் ஊடாகவே உள் நுழைந்துள்ளனர். எமது பாதுகாப்பு உபகரணங்களில் சிக்காமல் தான் ஆமையை எடுத்துச் சென்றுள்ளார்கள். கொஸ்கொட போலீஸ் நிலையத்தின் மோப்ப நாய்களுடன் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கடலாமை இவ்வாறு பெருமதி வாய்ந்ததாக காணப்படுவதற்கான காரணம் குறித்து சூழலியலாளர் ஜகத் குணவாதனவிடம் நாம் வினவினோம். ஏதேனும் ஒரு விலங்கினத்தில் மாற்றங்கள் காணப்படுமாயின் அல்லது இயற்கையாகவே அதற்கு கணிக்க முடியாத பெருமதி கிடைக்கிறது. இது இலங்கையில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் காணப்படுகின்ற நிலைமையாகும். இந்த ஆமையில் அவ்வாறு பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்பாடோ பெருமதியோ கிடையாது. மனிதர்கள் ஊகித்து நிர்ணயித்துக் கொண்ட பெருமதியே இது. இவ்வாறான விலங்குகளை வனவிலங்கு பூங்கா அல்லது அருங்காட்சியகங்களுக்கு இடையில் மாத்திரமே மாற்றிக்கொள்ளவோ ஏற்றுமதி செய்யவோ முடியும் என சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடலாமை பாதுகாக்கப்படும் விலங்கினம் என்பதால் வனவிலங்குகள் மற்றும் வனவிருட்சங்கள் சட்டத்தின் 67C சரத்தின் பிரகாரம் அந்த விலங்கினங்கள் தொடர்பாக அனைத்து விடயங்களும் குற்றங்களாகின்றன. அவ்வாறான குற்றங்களை இழக்கின்றவர்களை பிடியாணையின்றி கைது செய்ய போலீசாருக்கும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்திற்கும் முடிகின்றது. அதே போன்று பிணை வழங்க முடியாத குற்றமாகவும் இது காணப்படுகிறது.
இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு தென் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக வனஜீவராசிகள் மற்றும் வனவள அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ராஜித் ரோஹன தெரிவித்தார். வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையுடன் தென்மராட்சி கல்வி வாரியத்தின் ஏற்பாட்டில் மார்கழி திங்கள் முழுநிலா நாள் கலை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி சாவகச்சேரி கலாச்சார மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது பல கலை நிகழ்வுகள் மேடையை அலங்கரித்தன. கிளிநொச்சி இரண்டமடி குளம் 34 அடிகளை கொண்டது. ஆனால் 2 அடி தண்ணீரை கூட்டி நாங்கள் அந்த மேலதிக நீரைத்தான் யாழ்ப்பாணம் கொண்டு செல்கிறோம் என்று அதனை கொண்டு செல்லுகிறவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதுவல்ல உண்மை. கிளிநொச்சி இரண்டமடு குளத்திலே இருந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே 34,000 ஏக்கருக்கு நீர் பாய்ச்ச முடியும். இப்பொழுது மழை இந்த வருடம் முழுமையாக பொய்த்திருக்கிறது. இரண்டமடு குளத்திலே 34 அடி தண்ணி இந்த நேரம் இருக்க வேண்டும். 12 அடி தண்ணீர் தான் இப்பொழுது நாங்கள் பேசுகிற பொழுது இருக்கிறது. வயலோடு வாழுகிற விவசாயி இன்று வெறும் தரையை பார்த்து கொண்டிருக்கிறான். 2010ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 29ஆம் தேதி யாழ்ப்பாண கச்சேரியிலே இந்த தண்ணீர் தொடர்பாக கணேஷ் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதுவரை அந்த திட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அல்லது கூட்டமைப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவர்கள் பேசவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் அவர்கள் பேசினார்களா என்று கேட்கின்றார். ஏன் எங்களுடன் பேசினார்கள்? வடமாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் வேறு எந்த கூட்டமைப்பு? ஆகவே எங்களுடன் பேசித்தான் அவர்கள் இது நன்மை பயக்கும் என்று நாங்கள் அந்த முடிவுக்கு வந்தோம். 12 அடி தண்ணீர் அங்கு இருந்தால் அந்த 12 அடி தண்ணீரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நீர் அந்த 32 அடிக்கு மேல் இருந்தால் தான் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆகவே இப்பேற்பட்ட பலவிதமான விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் தான் நாங்கள் இதற்கு செய்ய வேண்டும், இந்த செயல் திட்டத்தை செய்ய வேண்டும் என்று கூறினமே ஒழிய யாருடன் பேசினார்கள் யாருடன் பேசவில்லை என்ற எண்ணம் என்ற விடயங்கள் எமக்கு முக்கியமானது அல்ல. போலீசாரால் தமக்கு நியாயம் கிடைக்கவில்லை என கோரி சிவில் பாதுகாப்பு படை உத்தியோகத்தர் ஒருவர் மகவ பகுதியில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தார். சாரதிகள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் ஜனநாயகம் இதுவா? மதிப்பிற்குரிய போலீசார் செயற்படுகின்ற விதமா இது? மாஹோ போலீசாரின் பொறுப்பு இதுவா? டபிள்யூ லலித் பண்டார் என்கின்ற இவர் கல்கமுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆவார். இவர் மின்சார வேலியை பாதுகாக்கும் கடமைகளில் ஈடுபட்டுள்ளார். நிகவரட்டிய போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் கடமையாற்றும் சிலர் தமது வீட்டிற்கு வந்து தாக்குதல் நடத்தியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாக்குதலுக்கு இலக்கானமையினால் 3 நாட்கள் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற வீட்டிற்கு சென்று விசாரணைகளை நடத்தியிருந்தனர். இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. இது திருமண புகைப்படம், அதுவும் உடைக்கப்பட்டுள்ளது. ஏன் தாக்குதல் நடத்தினீர்கள்? இதனை காட்டுங்கள். இந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேலதிக விசாரணைகளுக்காக மகவ போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். குறித்த நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிராமவாசிகளின் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளதாகவும் அதனால் கிராமவாசிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் மகவ போலீசார் குறிப்பிட்டனர். அன்றைய தினமே கிராமவாசிகள் குறித்த நபரின் வீட்டிற்கு சென்று தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என போலீசார் கூறினர். கென்யாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று நாடு திரும்பினார். கென்யாவின் 50வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி அங்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்பட்டதுடன் முதலீட்டு சந்தர்ப்பங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான இருதரப்பு கலந்துரையாடல்களும் இடம்பெற்றுள்ளன. இலங்கையின் அரசு தலைவர் ஒருவர் கென்யாவிற்கு விஜயம் மேற்கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.